அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை சொல்கிறேன். நான் இப்போ பேசுவது ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு என்னவென்றால், தினம் ஒரு மருத்துவ குறிப்பு. எளிமையான முறையில் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிடுவதற்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவ முறையை கூறுகிறேன். ஒவ்வொருவரும் குறிப்பெடுத்து கொள்ளலாம், உங்கள் உற்றார் உறவினருக்கும் கூறலாம். எளிமையான முறையில் சொல்வதே என் குறிக்கோள். வளவள என்று பேசாமல் நான் உங்களுக்கு தெளிவாகவும் முறையாகவும் சொல்லுவதே என் குறிக்கோளாகும். அதாவது நமது சேனல் சனா மிதுன் சேனல் ஆகும். இந்த மிதுன் சேனலில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், எந்த நோய் பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்னை நேரடியாக கேட்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9994412947. அதாவது உங்களுக்கு என்னன்னா, இப்போ உடல் சூடுன்னு எடுத்துங்களேன். இப்போ பொதுவாக உடல் சூடுங்க, எனக்கு உடம்பு சூடாக இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என்னால் ரொம்ப அனல் பறக்குதுங்க, 108 டிகிரி அளவுக்கு ஜுரம் வர்றா போல் எனக்கு உடல் சூடு இருக்குதுங்க, நான் ஒரு சோர்வாக இருக்கிறேன்னாக்கா, அந்த உடல் சூடு ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. அதனால் சூட்டை தணிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுன்னாக்கா, காய்கறிகளாக சாப்பிட்ணும். வெளியில் போய் உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த இதெல்லாம் மசாலா ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. உணவு நம்ம முறையாக சாப்பிட்ணும். முறையாக சாப்பிட்டா நமக்கு உடல் சூடு வராது. பொதுவாக என்னான்னு கேட்டால், உடல் சூடு வருவதற்கு என்னன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம், வைத்தியனுக்கு கொடுக்கறத விட வாணியனுக்கு கொடுன்னுவாங்க. உடல் சூடு நம்ம குறைய கொடுக்கணுன்னாக்கா, ஆண்கள் வாரம் 2 முறை, அதாவது புதன்கிழமை சனிக்கிழமை சனி நீர் ஆடு என்று சொல்லுவார்கள். அதை நாம் யார் எடுத்துக்கொள்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குளியல் சொல்லுவாங்க, தலைமுறைலாம் சொல்லுவாங்க. இதை யாரும் பின்பற்றுவது கிடையாது. அக்காலத்தில் இதை முறையாக செய்து வந்தார்கள். அவர்கள் நல்ல முறையில் இருந்தார்கள், நோய் இல்லாமல் இருந்தார்கள், உடல் சூடு இல்லாத இருந்தார்கள், வெப்பம் உடலை தாக்காத உடல் உள்ள உறுப்புகளும் நன்றாக இருந்தன. அதை யாரும் இப்போ பயன்படுத்துகிறது இல்லை. அதனால் வாரம் 2 முறை நீங்கள் நல்லெண்ணெய் தேய்த்து 5 மணிக்கு தேய்த்து 6 மணிக்கெலாம் குளிச்சிடணும். அதாவது இது தேவ குளியல்னு சொல்லுவாங்க. 5லேருந்து 6 தேவ குளியல். அதாவது சில பேர் 5லேருந்து 6 குளிக்க மாட்டாங்க. கடைசியில் என்ன செய்வாங்க, 8 மணிக்கு 9 மணிக்கு குளிப்பாங்க. இது மனித குளியல்னு சொல்லுவாங்க. இதே சில பேர் பாருங்கள், 12 மணிக்கு 1 மணி சொன்னோம், இதெல்லாம் அசுர குளியல்னுவாங்க. இந்த குளிக்கிறதுலே பாருங்கள் 3 விதம்: தேவர் குளியல், மனித குளியல், அசுர குளியல். அப்போ தேவர் குளியல்னா அந்த உஷா காலன்னுவாங்க. அந்த வெயில் வர நேரத்தில் நம்ம குளிச்சிட்டோம்னா, நம்ம அந்த நேரம் நம்ம உடம்பு குளிச்சுட்டு வரும்போது ஆரோக்கியமாக இருக்கும். மிச்ச நேரம் கொடுத்தா இருக்காது. அதனால் சிம்பிளாக இப்போ நான் சொல்லிடுறேன், மருந்தை நான் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துங்க. அந்த உடல் சூடை தணிக்கணும் என்றால், முதலில் 1 டீஸ்பூன் ஜீரகம், நன்றாக படுத்துங்கள், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 டீஸ்பூன் மல்லி, அதாவது தனியான்னு சொல்லுவாங்க, அந்த தனியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 டீஸ்பூன் சோம்பு, அதாவது சோம்பு என்ற பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கொண்டு இந்த 3ஐயும் சம அளவு எடுத்து இரவு ஊற வைத்து விடுங்கள். 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு, 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை வடிகட்டி கற்கண்டு சேர்த்து, அதாவது கற்கண்டில் 2 இது பெரிய கற்கண்டு இருக்குது, அந்த கற்கண்டு சேர்த்து நன்றாக சாப்பிட்டு வாருங்கள். அப்படி சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடல் சூடு தணியும். நீங்கள் சூடு இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இப்போ நான் சொன்ன குறிப்பு சிம்பிளான குறிப்பு. இதுதான். இது என்னங்க, ஜீரகம், மல்லி, சோம்பு, இதெல்லாம் குளிர்ச்சியை தரக்கூடியது தான், வீட்டிலே இருக்குது. நீங்கள் கடையில் போய் மருந்தெல்லாம் வாங்கி உடம்பு சூடுன்னு, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த சூடு வருவதற்கு காரணம் முதலில் உங்களுக்கு மலச்சிக்கலே காரணம். மனச்சிக்கல்
மலச்சிக்கல். இந்த 2 சிக்கலையும் நீங்கள் பார்த்துங்க. மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல் வரும், மனச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கல் வரும். இதுதான் காரணம். மனச்சிக்கல் இல்லாத வாருங்கள், நீங்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அதே போல் மலம் நன்றாக கழிய வேண்டுமென்றால் சூடு இல்லாமல் இருந்தால் சரியாக இருக்கும். நார் சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிட்டு வர வர உங்களுக்கு உடல் உள்ள கழிவுகள் எல்லாம் சரியாகும். இதை நான் சொன்ன ஜீரகம், சோம்பு, மல்லி இதை 3ம் சாப்பிட்டால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பது இல்லாமல் சூடும் தணிந்து உடல் நல்ல முறையில் உடலுள்ள உறுப்புகளும் நன்றாக சீராக இருக்கும். இதன் பயன்படுத்துங்கள். பயன்படுத்தி நீங்கள் மற்றவர்களுக்கும் கூறுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை செய்யுங்கள் என்று சொல்லி நான் தங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.